அஞ்சலி அவங்க அம்மா 2 பேருமே ரூம்ல இருக்காங்க. முத்தழக கூப்பிட்டு இருக்கிற எல்லா துணியும் மடிச்சு வை அப்படின்னு சொல்றாங்க. முத்தழகும் எல்லா துணியும் மடிக்கிறாங்க. மடிச்சு முடிச்ச உடனே இங்க பாரு அஞ்சலி குளிச்சிருக்கா, அவளோட முடிக்கு நீ சாம்பிராணி போடு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பூமி வராரு. என்ன முத்தழகு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல பூமி இல்ல முத்தழகு தான் எனக்கு சாம்பிராணி போட்டேன்னு சொன்னாங்க, அதனால தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. சரி அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு பூமி வாங்கி சாம்பிராணி எல்லாம் அழகா காமிச்சிட்டு இருக்காரு. அஞ்சலிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சோண்டு கால் வலியா இருக்கு, நீ கொஞ்சம் கால் பிடிச்சி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட சொல்றாங்க. அஞ்சலி நான் செய்யறேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இங்க வா, நீ எதுக்கு சும்மா நின்றுட்டு இருக்க, போயிட்டு அஞ்சலியோட அம்மாவுக்கு காலெல்லாம் நல்லா அமுக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்தழக பூமி சொல்றாரு. சரிங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் போய் அழகா அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நின்றுக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அஞ்சலி. இதெல்லாம் நடக்கிற மாதிரி. அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேம்மா, அதே மாதிரி நீ பண்ணி வச்சிருன்னா என் வாழ்க்கையும் உன் கையில தான்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியே சொல்றாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. பூமி ரூம்ல இருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. ரெஜினா சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ முத்தழகு உள்ளே வராங்க. வந்தவொடனே யோசிக்கிறாரு. ஆமாம் ரெஜினா வந்திருக்கிறது உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகிட்ட கேட்குறாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இருந்தாலும் அவங்க இங்கே வரத்தை தடுக்க முடியல. 2 பேரும் சேர்ந்து இல்லாத ஆட்டம் ஆடுவாங்க. அது மட்டும் இல்லை, உன்னை நிம்மதி இல்லாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. நான் எப்போவுமே உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்க முடியாது. நான் இல்லாதப்போ உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசினா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. நான் மாசமாக இருக்கேன் தெரிஞ்சதுலேருந்து அத்தை என்னை கவனிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த உறவுகள் எல்லாமே என்னோட காயத்தை ஆத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. பொன்னி முத்தழகுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க, என்ன புள்ளத்தாச்சி பண்ணி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே கூட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரி நீ வா ஃபோட்டோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னி என்னது அது? ஆமாம் நாம் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம்ல, 2 பேரும் எப்போயா இருந்தாலும் பூ முடிச்சு ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு பேசியிருக்கோம்ல. எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலை, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை, நீ வந்துட்டு வா நாமெல்லாம் நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கூப்பிட்றாங்க. இல்லடி நான் வரல, ஆனால் எனக்கும் ஆசை தான், எங்கள் அம்மா மாதிரி பூ முடிச்சு ஃபோட்டோலாம் எடுத்து வைக்கணும்னு எனக்கும் ஆசை தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பாத்ரூம்லேருந்து பூமி வந்துட்டார். இவங்க பேசுகிறது எல்லாமே அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. சரிடி அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்போ பொண்ணு யோசிக்கிறாங்க, என்ன இவ பேசிக்கிட்டே இருக்கா உடனே ஃபோனை கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பூமி வராரு. அப்படியே பாட்டு போடுறாரு. உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுகிட்டே இருக்காரு. அப்படியே முத்தழகும் பார்க்குறாங்க, பூமியும் பார்க்குறாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பாண்டி வீரமுத்து பேச்சு சொன்னோம் எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போது பேசுகிறாங்க. அவங்க அம்மா வந்தால் பரவாயில்ல பார்த்துக்கிட்டோம் அஞ்சலியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. இவ என்ன மருமக, இவ உனக்கு ஏற்ற மருமகளே கிடையாது. முத்தழகு ஒரு படிக்காதவ, அவ வயிற்றுல நம்ம வீட்டு வாரிசு வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், படித்தவ படிக்காதவ இதெல்லாம் கிடையாது. முத்தழகு வயிற்றுல வளர்கிற வாரிசு தான் ஏன் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேச்சு இதெல்லாம் கேட்கும்போது அங்கேருந்து ரெஜினா பயங்கர கோபமாக வராங்க. வந்து கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? முத்தழகு வந்து உங்கள் மருமகளா? என் பொண்ணு ஃபஸ்ட்டு தாலி கட்டி இப்போ வயிற்றுல குழந்தைய வச்சிட்ருக்கா, கொஞ்சம் கூட ஒரு கவனிப்பே இல்லை. அவள் தனியாக குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஒரு சாப்பாடு எதுவுமே என் பொண்ணு பெருசாக நீங்கள் எதுவுமே கவனிக்கவே இல்லை. விழுந்து 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 அந்த முத்தழகை தான் கவனிக்கிறீங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கர கோபமாக பேசுகிறாங்க. உடனே வீரமுத்து சொல்கிறாரு, இந்த வீட்டு மருமகளாக இருக்கிற தகுதி அஞ்சலிக்கு மட்டும்தான் இருக்குமா. நீ உனக்கு என்ன தோணுதோ செய், உனக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது பேச்சுக்கு. ஏன் மருமக நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். யார் வந்து தப்பு பண்ணியிருக்கா பண்ணலை எல்லாமே பொறுமையாக தான் தெரியும், இப்போ உடனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. அப்போ ரெஜினா சொல்கிறாங்க, ஆமாம் என் பொண்ணுக்கும் ஆசை இருக்காதா, நல்லா இருக்கணும், குழந்தைய சந்தோஷமாக சுமக்கணும் அப்படிலாம் இருக்காதா? அப்போ என் பொண்ணை மட்டும் எதுக்காக ஒதுக்கி வைக்கிறீங்க, அந்த முத்தழகை மட்டும் அப்படி கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறாங்க. நாங்கள் அப்படிலாம் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அவங்க அக்கா 2 பேருமே பேசுகிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டு மருமகளாக நாங்கள் நினைக்கிறது முத்தழகை மட்டும்தான். நாங்கள் அஞ்சலி எங்கள் மருமகளாக நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களால் அப்படி
எப்படி பேச முடியுது? அஞ்சலி இங்கே தானே இருக்கா, அவள் குழந்தையும் உங்கள் வீட்டு வாரிசு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அதையே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிற எதையுமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை பேச்சு. ஆனால் வீரமுத்து பாண்டி அவங்க 2 பேர் மட்டும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு தான் எல்லாமே கிடைக்கும், அஞ்சலி வயிற்றில் வளர்த்தான் எங்கள் வீட்டு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது அஞ்சலிக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க.